வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம டைனிங் டேபிள் சேருக்கு குஷன் எப்படி மெட்டீரியல் சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். நம்ம இப்போ சேரோட குஷன் மாத்துறதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு திக்கான காட்டன் மெட்டீரியல், சிசர், ஸ்க்ரூ டிரைவர், ஸ்டேப்லர், இன்ச் டேப், இதெல்லாம் தான் நம்மளுக்கு தேவையான பொருள் எல்லாமே. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேப்லர் இது பிளைவுட்கான ஸ்டேப்லர். இந்த ஸ்டேப்லர் கிடைக்கலன்னா இது மாதிரியான ஒரு சின்ன அந்த ஊசி ஆணி மாதிரி கிடைக்கும் நம்மளுக்கு ஹார்ட்வேர்ஸ்ல எல்லாமே. அந்த ஊசி ஆணியை வாங்கி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு பாத்தீங்கன்னா இப்ப சேர்ல குஷன் இது மாதிரி தான் இருக்கும். இந்த குஷன்ல பேக் சைட்ல பாத்தீங்கன்னா ஸ்க்ரூ எல்லாமே இருக்கும். அந்த ஸ்க்ரூவை நம்ம பின்பக்கமா திருப்பிக்கிட்டு நம்ம ஸ்க்ரூவை கழட்டிக்கலாம். ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம சேரை இப்ப பின்பக்கமா திருப்பிக்கிட்டோம். இப்ப குஷன் முன்னாடி பக்கமும் சேரோட இப்ப பேக் சைடு இருக்குது. இதுல பாத்தீங்கன்னா 2 ஸ்க்ரூ இருக்கிற மாதிரி இருக்கு நம்ம சேர்ல. இப்ப உங்களோட சேர்ல எல்லாம் எந்த சைட்ல ஸ்க்ரூ இருக்கோ அது மாதிரி பார்த்து நம்ம அந்த ஸ்க்ரூ வச்சு ஸ்க்ரூ டிரைவர் வச்சு நம்ம திருப்பிக்கலாம். இப்போ விட்டு இது மாதிரி நம்ம ஸ்க்ரூ எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சேரோட பேக் சைட்ல இருந்து ஸ்க்ரூ எல்லாமே நம்ம ஸ்க்ரூ பண்ணி எடுத்துட்டோம். இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த குஷன் இப்படிதான் நம்மளுக்கு வரும். நம்ம இப்போ சேர்லேருந்து எடுத்த குஷன் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் நம்மளுக்கு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட பேக் சைடில் நம்ம அப்படி டர்ன் பண்ணிக்கிட்டு இதில் உங்களுக்கு இந்த மெட்டீரியலை வச்சு ஆணியோ அல்லடா இது மாதிரியான ஒரு ஸ்டேப்லர் பின்னோ அடிச்சிருப்பாங்க. அதை கொஞ்சம் நம்ம கையிலலாம் படாத அளவுக்கு பார்த்து கொஞ்சம் சேஃபாக அதை எடுத்துக்கணும். நம்ம இந்த ஸ்க்ரூ டிரைவர் அது மாதிரி வச்சு கூட நம்ம இந்த ஸ்டேப்லர் மாதிரி இருந்தால் ஸ்க்ரூ டிரைவர் வச்சு கூட நம்ம எடுத்துக்கலாம். அதை எடுத்துக்கிட்டு நம்ம மெட்டீரியல் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த குஷன்ல இருக்க மெட்டீரியல்லாம் எடுத்தோன்னே நம்மளுக்கு இப்போ இது மாதிரி தான் இருக்கும். இந்த ஸ்பாஞ்ச் எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா பேக் சைடும் இது மாதிரி தான் இருக்கும். நம்ம க்ளீனாக ஒரு டைம் ஒரு மெட்டீரியல் வச்சு நம்ம தொடச்சிக்கிட்டு அதுக்கு பிறகு அடுத்தது நம்ம புது மெட்டீரியல் வச்சு எப்படி அதை யூஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சேரோட குஷனுக்கு போடுறதுக்கு ஒரு திக்கான காட்டன் மெட்டீரியல் எடுத்திருக்கோம். இந்த மெட்டீரியலை நம்ம இப்போ பின்பக்கமாக திருப்பிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சேருக்கு நம்மளுக்கு தேவையான மெட்டீரியல் பார்த்தா ஒரு 1/2 மீட்டர் அது மாதிரி தேவைப்படும். இப்போ 4 சேருக்கு அது மாதிரி நீங்கள் இந்த குஷன் மாத்துறதுக்கு மெட்டீரியல் மாற்ற போறீங்க அப்படின்னா 2 மீட்டர் மெட்டீரியல் எடுத்துக்கிட்டாலே நம்ம தாராளமாக அதை நம்ம போட்டுக்கலாம். அதுக்கு இப்போ நம்ம எப்படி குஷனை மெட்டீரியலில் வச்சு போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த குஷனோட இப்படி பேக் சைடை நம்ம இப்படி வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம ஒரு பக்கமே பார்த்தீங்கன்னா ஒரு 2.5லேருந்து ஒரு 3 இன்ச்சு அது மாதிரி இருக்கிற மாதிரி 4 சைடுக்குமே ஒரு 2.5 to 3 இன்ச் இருக்கிற மாதிரி நம்ம மெட்டீரியல் வச்சுக்கலாம். அது எதுக்குன்னா இப்படி வச்சுட்டு நம்ம அப்படி டர்ன் பண்ணி மடிக்கிற அளவுக்கு மடிச்சு அந்த ஸ்டேப்லர் பின் குத்துற அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம். அது மாதிரி மெட்டீரியல் இந்த பக்கம் நம்ம தேவையான அளவுக்கு இப்படி கட் பண்ணிக்கலாம். மடிச்சுட்டு இந்த பக்கத்துலலாம் ஒரு ஸ்டேப்லர் குத்திக்கலாம். அதே மாதிரி இந்த சைட் இல்லாமல் கொஞ்சம் டைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டு யாராவது இன்னொருத்தவங்க இருந்தாங்கனாலும் ஹெல்ப் வாங்கிட்டு இது மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ 4 பக்கமே நம்ம இது மாதிரி மடிச்சு வச்சு பார்த்துக்கிட்டோம். எல்லாமே அந்த மெட்டீரியல் எல்லாம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கரெக்டாக மடியுதா அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ஒரு டைம் செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டேப்லர் குத்திக்கலாம். இப்போ நம்ம இந்த குஷனில் 4 சைடுமே மெட்டீரியல் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேப்லர் தான் நம்ம இந்த மெட்டீரியல் அடிக்க போகிறோம். இந்த ஸ்டேப்லர் இது நம்ம பிளைவுட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரியான ஸ்டேப்லர் தான் இது. இந்த ஸ்டேப்லர் பார்த்தீங்கன்னா இது ஒரு 500 rupees அது மாதிரிலாம் இருக்கும். அதோட பின்னு தான் இந்த ஸ்டேப்லரோட பின்னு தான் இது மாதிரி தான் இருக்கும் நம்மளுக்கு. இப்போ உங்களுக்கு இந்த ஸ்டேப்லர்லாம் கிடைக்கலனா கூட நம்ம அந்த சின்னதாக அந்த ஊசி ஆணி வச்சு கூட சுத்தியல் வச்சு நம்ம அடிச்சுக்கலாம். அதை இப்போ நம்ம எப்படி ஸ்டேப்லர் யூஸ் பண்ணி மெட்டீரியல் அடிக்கலாங்கிறத பார்க்கலாம். இப்போ மெட்டீரியலில் எப்படி ஸ்டேப்லர் அடிக்கலான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நம்ம மடிச்சதெல்லாம் அப்படி ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். நம்மளுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிற இந்த துணியை தான் ஃபர்ஸ்ட் நம்ம இப்படி நல்லா இழுத்துக்கலாம். இப்போ நல்லா டைட்டாக அப்படி இழுத்துட்டு இதோட சென்டரில் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஸ்டேப்லர் வச்சு பின் பண்ணிக்கலாம். நல்லா டைட்டாக இழுத்துக்கலாம். நம்ம இந்த சைடு சென்டரில் நம்ம அடிச்சிட்டோம் ஸ்டேப்லரு. அதே மாதிரியே இப்போ நம்ம ஆப்போசிட் சைடில் இருக்கிற சைடுமே நல்லா டைட்டாக நம்ம இழுத்துக்கலாம். இழுத்துட்டு மெட்டீரியலை டைட்டாக நல்லா இழுத்துட்டு இந்த சைடும் நம்ம ஸ்டேப்லர் பண்ணிக்கலாம். இதுக்கும் பார்த்தீங்கன்னா இதோட சென்டரில் அடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இந்த சைடு அடிச்சுக்கலாம் ஸ்டேப்லர். அப்புறம் நம்ம இந்த சைடு இழுத்துட்டு இந்த சைடும் அதே மாதிரியே நல்லா டைட்டாக அடிச்சுக்கலாம்.
நம்ம வந்து ஒரு சைடுக்குமே 3 அந்த ஸ்டேப்லர் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்கலாம். அதுக்கு பிறகு இந்த சைடில் இருக்கிறத இப்படி நம்ம வந்து இப்படி டைட்டாக பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இப்படி கொஞ்சம் இழுத்து விட்டுக்கலாம். இதை டைட் பண்ணிட்டு ஸ்டேப்லர் பண்ணதுக்கு பிறகு அடுத்தது நம்ம அந்த சைடு வந்துக்கலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா சென்டரில் அடிச்சுக்கலாம். அதே மாதிரியே இந்த சைடும் நம்ம இப்படி சென்டரில் பார்த்து அடிச்சுக்கலாம். எதுவும் நம்ம டைட்டாக நம்ம அடிச்சிட்டோம்னா சுருக்கம் எதுவும் இல்லாமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம நல்லா டைட்டாக அடிச்சுக்கணும். நம்ம இப்போ வந்து இந்த சைடு இல்லாமல் எல்லாமே நம்ம வந்து பின் பண்ணிட்டோம். இப்போ ஸ்டேப்லர் பண்ணிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் தான் நம்மளுக்கு இருக்குது. கார்னர் வந்து இது மாதிரி நீங்கள் வந்து இந்த கார்னர் சைடில் சுருக்கம் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், இந்த மெட்டீரியலை வந்து இப்படி உள் பக்கமாடி விட்டுருவோம். அந்த மெட்டீரியல் எவ்வளோ தூரம் உள்ளே போகுதோ அது மாதிரி நம்ம உள் பக்கமாக விட்டுக்கலாம். விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் டைட்டாக அப்படி இழுத்துக்கலாம். அந்த மெட்டீரியலை இழுத்துட்டு இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு பின் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே இந்த சைடும் நம்ம பின் பண்ணிக்கலாம். இந்த 2 சைடுமே நம்ம வந்து பின் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து நம்ம சைடு வந்து டர்ன் பண்ணிக்கிட்டு இந்த சைடையும் நம்ம இந்த கார்னரையும் அதே மாதிரியே பின் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ வந்து 4 சைடுமே எல்லாமே இந்த கார்னர் எல்லாமே ஸ்டேப்லர் பண்ணிட்டோம். ஃபுல்லாகவே இப்போ ரெடி பண்ணிட்டோம். அடுத்தது இப்போ நம்ம வந்து டர்ன் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சேரோட குஷன் வந்து நம்மளுக்கு இது மாதிரி தான் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து குஷன் எல்லாமே மேலே மெட்டீரியல்லாம் போட்டு நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போது அடுத்தது நம்ம வந்து இப்போ சேரில் வச்சுக்கலாம். இப்போது சேரில் எல்லாமே வச்சோன்னே வச்சுட்டு நம்ம எப்படி வந்து இப்போ பேக் சைடாக திருப்பி நம்ம ஸ்க்ரூ எல்லாமே கழட்டினோமோ அதே மாதிரியே நம்ம ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிக்கலாம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம வீக்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எப்பொழுதும் போல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.